சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெய்வ சக்தி, அதாவது கடவுளோட அனுகிரகம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாணிக்க வாசகரோட குரு பூஜை, அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தி திதி இன்னைக்கு இருக்குது. விநாயகர் வழிபாடு இன்னைக்கு இருக்குது. அடுத்த நாள் 30ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை பஞ்சமி. இப்போ ஆஷாட நவராத்திரி போயிட்டு இருக்கு வாராகி அம்மனுக்காக. அதில் ஆஷாட நவராத்திரி அந்த 9 நாளும் நவராத்திரி நம்மளால் கொண்டாட முடியாதவங்க அந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய அந்த நாட்களில் ஒரு பஞ்சமி வரும். அந்த நாள் மட்டுமே வாராகி அம்மனை நம்ம வழிபடலாம். அந்த நாள் தான் எப்போ வருது அப்படின்னா திங்கக்கிழமை. நாளைக்கு பஞ்சமி வருது, வளர்பிறை பஞ்சமி. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள், அன்னைக்கே சஷ்டியும் வருது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், அதுவும் சஷ்டியும் சேர்ந்து வர்றது ரொம்பவே அற்புதம். அப்போ தொடர்ந்து இந்த 3 நாளும் ரொம்ப சூப்பரான விசேஷங்கள் உள்ள நாள். ஸோ அதனால் நம்ம சனிக்கிழமையை வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்த வேலையிலிருந்து, பிரம்ம முகூர்த்த பூஜையிலிருந்து அன்னைக்கு ஃபுல்லாக நான் செய்த வேலையை வீடியோவாக நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வீட்டில் நம்மளோட குலதெய்வம், நம்ம வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கா, அப்படி இருந்தால் எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கா அப்படின்றத ஒரு 3 அறிகுறிகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகளும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க போகலாமா? ஃபஸ்ட்டு நம்மளோட வீட்டில் உயிரினங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது பசு அடிக்கடி வர்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிகள் கூடு கட்டுறது, பறவைகள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது உறுதி செய்யப்படுது. ஏன்னா பள்ளி அப்படின்றது ஒரு தெய்வத்துக்கு இணையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சத்தம் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பள்ளிகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் வீட்டுக்கு ஆந்தை வந்தது அப்படின்னா அது அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. ஆந்தை லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி தாயார் பக்கத்தில் ஆந்தை இருக்கும். அது இருந்தாவே நம்மளோட வீட்டில் மேலே உட்காந்தாவே நம்ம வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது, நிறைஞ்சிருக்கு, தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளோட குலதெய்வம் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் திருநீர் வாசனை அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுருட்டு இருக்குல்ல, சுருட்டு ஸ்மெல். நம்ம வீட்டில் சிகரெட் குடிக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ அந்த சுருட்டு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இது பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா திடீர்னு அந்த ஒரு செகண்ட் தான் மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும், அந்த கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறிகுறியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தே இருக்கும். அப்புறம் உங்களோட கனவுல அடிக்கடி ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு வருது, வீட்டில் அங்கங்கே ஓடி ஆடி விளையாடுது, அந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் உங்கள் கூடயே தான் இருக்குது. நீங்கள் குலதெய்வ பூஜையை அடிக்கடி பண்ணுங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட வீட்டுக்கே இதயம் அப்படின்றது நிலைவாசல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நிலைவாசல் பூஜை அடிக்கடி பண்ணுறவங்க வீட்டில் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்கும். காரணம் என்னென்னா, குலதெய்வம் தான் அந்த நிலவாசலில் குலதெய்வம் தான் இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க. எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் அண்டாமல் அந்த இடத்துல நின்று தான் காவல் காப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி எந்த வீட்டில் நிலைவாசல் பூஜை பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம், அதுவும் நம்மளோட குலதெய்வ நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் தெய்வ சக்தி நிறைஞ்சவங்களா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருமே இறைவன் தான். அதாவது 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் மனிதர்களாக இருந்து இறைவனாக ஆனவங்க. அப்போ எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், சிவன் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்லது கெட்டது, நன்மை தீமை, அதாவது நாணயத்தோட 2 பக்கங்கள் மாறி ஒரு மனிதனுக்கு நல்ல சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் எதை நீங்கள் அதிகமாக உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து தான் இந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நிர்ணயிக்கிறீங்க.
எல்லாருமே பிறக்கும்போது நிறைய தெய்வீக சக்திகளோட தாங்க பிறக்கிறோம். அதுதாங்க நிதர்சனமான உண்மை. மனிதன் வளர வளர எந்த சூழ்நிலையில் அவன் இருக்கான், எதை அதிகமாக கற்றுக்கிறான், எதை அதிகமாக பார்க்குறான், அதன் அடிப்படையில் தான் நமக்குள்ளே இருக்கிற தெய்வ சக்தி நம்மக்கிட்ட இருந்து அதிகரிக்கிறதும், நம்மக்கிட்ட இருந்து அந்த தெய்வ சக்தி போகிறதும் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. மனிதர்களுக்கு 2 விதமான உணர்வுகள் இருக்கும். அதில் உள் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த உள் உணர்வு அதில் வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னா அந்த உள் உணர்வு சொல்லும், போகாத போகாத, நம்ம நீ செய்யக்கூடிய இந்த விஷயமானது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள் உணர்வு அந்த மன பாரமாக இருக்கும். அதில் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதை செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே இது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா அதே உள் உணர்வு சொல்லும், ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி போகிறோம், நீ செய்ய அப்படின்னு யாரும் நமக்குள்ளே இருந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக இதில் ஒரு நம்மளுக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். இந்த மாதிரி அந்த விஷயங்களை உங்களால் உணர முடியுது, உள்ளுணர்வை பற்றி உங்களால் உணர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தெய்வ சக்தி இருக்குது. 2வது என்னென்னா, நீங்கள் ஒரு கோவிலுக்கு போயிருப்பீங்க, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே உட்காந்துருப்பீங்க. இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே யோசனையாக உட்காந்துட்டே இருந்திருப்பீங்க. டக்குன்னு யாருன்னே தெரியாது, நீங்கள் முன்ன பின்ன அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. டக்குன்னு வருவாங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுவாங்க, ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளோட விஷயத்தோட கனெக்டில் இருக்கும். எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணரக்கூடிய விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் தெய்வ சக்தி. கடவுளே வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க அப்படின்றத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். 3வது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. எங்கெங்கேயோ இருந்து வந்து கூட அந்த கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட வந்திருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே போயிருக்க மாட்டீங்க. திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் வேற ஒரு விஷயத்துக்காக வெளியே போயிருப்பீங்க. சூழ்நிலை சந்தர்ப்பமானது அந்த கோவில்லே கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சும்மா ஷாப்பிங் மாதிரி வெளியே போவீங்க, டக்குன்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலை போய் அந்த இறைவனை பார்க்கணும், அந்த சிவத்தை பார்க்கணும், அங்கே இருக்கிற விஷ்ணுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணும். டக்குன்னு போவோம், நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியெல்லாம் நிறையா பேருக்கு நடக்கும். இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட தெய்வம் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.